இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். குற்றச்சாட்டை கைவிடக் கோரி நஜீப் விண்ணப்பம் நிராகரிப்பு. SRC இன்டர்நேஷனல் சென்ட்ரியான் புர்ஹாட் நிறுவனத்தின் 27 மில்லியன் ரிங்கிட் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத பண மாற்றத்தில் ஈடுபட்டதாக தனக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள குற்றச்சாட்டை கைவிடக் கோரி முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் சமர்ப்பித்த பிரதிநிதித்துவ மனுவை சட்டத்துறை அலுவலகம் நிராகரித்தது. தனக்கு எதிரான வழக்கை அந்த முன்னாள் பிரதமர் நீதிமன்றத்தில் எதிர்கொண்டே தீர வேண்டும் என்று சட்டத்துறை அலுவலகம் முடிவு செய்துள்ளதாக துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அஷ்ரஃப் அடின் கமருல் கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி கே முனியாண்டியிடம் இன்று தெரிவித்தார். கடந்த 2019 ஆண்டு பிப்ரவரி மாதம் தனக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பில் 3 குற்றச்சாட்டுகளை முற்றாக கைவிட வேண்டும் என்று 71 வயது நஜீப் சட்டத்துறை தலைவரிடம் பிரதிநிதித்துவ மனு ஒன்றை வழங்கியிருந்தார். எனினும் நஜீப்பின் அந்த விண்ணப்பத்தை சட்டத்துறை தலைவர் நிராகரித்து விட்டதால் இவ்வழக்கு திட்டமிட்டபடி நடைபெற வேண்டும் என்று துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உயர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். பேராகரிக் அருகில் தஞ்சோங் மாலிம் கல்வியியல் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விபத்து தொடர்பில் பேருந்து ஓட்டுநர் பகிரங்கமாக எந்தவொரு அறிக்கையையும் வெளியிடக்கூடாது என்று பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ நூர் ஹிசாம் நூர்டின் அறிவுறுத்தியுள்ளார். தற்போது தைப்பிங் மருத்துவமனையில் சிகிச்சையை பெற்று வரும் 39 வயதுடைய அந்த பேருந்து ஓட்டுநர் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் விபத்து தொடர்பில் அவர் எந்தவொரு தரப்பினரிடமும் கருத்துரைக்கவோ அல்லது பேட்டியளிக்கவோ கூடாது. இது விசாரணையை பாதிக்கும் என்று டத்தோ நூர் ஆலோசனை கூறியுள்ளார். 15 மாணவர்கள் கொல்லப்பட்ட இந்த துயர சம்பவம் தொடர்பில் போலீசார் பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அந்த பேருந்து ஓட்டுநர் நேற்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் பேருந்து பிரேக் செயல்படாததால் பேருந்து கவிழும் நிலை ஏற்பட்டதாக தெரிவித்து இருந்தார். அண்மையில் கந்திங் ஹைலண்ட்ஸில் சிறுவன் ஒருவன் கடத்தப்படும் முயற்சி நடந்ததாக கூறப்படுவது தொடர்பில் போலீசார் எந்தவொரு புகாரையும் பெறவில்லை என்று பெந்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜைஹான் முகமது கஹார் தெரிவித்தார். எனினும் இதில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் தனிநபர் இது குறித்து போலீஸ் புகார் செய்வாரேயானால் விசாரணை அறிக்கையை திறப்பதற்கு போலீசார் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த ஜூன் 9ஆம் தேதி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காணொளியில் அந்த சுற்றுலா தலத்தில் சிறுவன் ஒருவனை கடத்தும் முயற்சி நடந்ததாக கூறப்படுகிறது. நேற்று வரையில் குற்றப்பதிவுகளை சோதனையிடப்பட்டதில் இந்த கடத்தல் முயற்சி தொடர்பாக போலீசார் எந்த புகாரையும் பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஜைஹான் விளக்கினார். கில்லான் பள்ளத்தாக்கில் நெடுஞ்சாலை நிர்மாணிப்புக்கான கடன் உத்தரவாத நிதியில் மோசடி புரிந்திருப்பதாக தற்போது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விசாரணைக்கு ஆளாகியுள்ள தான்ஸ்ரீ ஒருவரின் வீடு இன்று காலை 8 மணி முதல் உதவி போலீஸ்காரர்களை கொண்டு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ள அந்த தான்ஸ்ரீயிடம் SPRM இன்று விசாரணை செய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து உதவி போலீஸ்காரர்களை கொண்டு அந்த தான்ஸ்ரீ வீட்டின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த தான்ஸ்ரீ இன்று காலையில் புத்ராஜயாவிற்கு அழைக்கப்பட்டு விசாரணை செய்வதாக இருந்தது. எனினும் அவர் மருத்துவமனையிலிருந்து திரும்பியிருப்பதால் அவரின் இல்லத்தில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு SPRM நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. கில்லான் பள்ளத்தாக்கில் நெடுஞ்சாலை நிர்மாணிப்புக்கான 143 மில்லியன் ரிங்கிட் முடக்கப்பட்டிருப்பதாக இதன் முன் SPRM அறிவித்து இருந்தது. மதம் மாறி தனது 3 பிள்ளைகளையும் மதம் மாற்றி சர்ச்சைக்குரிய நபராக மாறி தனது மனைவி லோ சியூ ஹாங்கின் சட்ட போராட்டத்தை எதிர்நோக்கியிருந்த முகமது நாகேஸ்வரன் முனியாண்டி காலமானார். தனது 38வது வயதில் நாகேஸ்வரன் முனியாண்டி காலமானதை லோ சியூ ஹாங்கின் வழக்கறிஞர் ஷம்சீர் சிங் தின் உறுதிப்படுத்தினார்.
கடந்த 2020ஆம் ஆண்டு தனது 3 பிள்ளைகளையும் பெர்லிஸ் மாநிலத்திற்கு கொண்டு சென்று தனது மனைவி லோவிற்கு தெரியாமல் ஒரு தலைபட்சமாக இஸ்லாமிய சமயத்திற்கு மதம் மாற்றியதாக நாகேஸ்வரனுக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டு இருந்தது. அந்த 3 பிள்ளைகளையும் இந்து மதத்திற்கு திருப்புவதில் லோ கூட்டரசு நீதிமன்றம் வரை சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட நிலையில் தனது கணவருக்கு எதிராக தாம் தொடுத்துள்ள வழக்கின் பூர்வாங்க விசாரணை நடைபெறும் வேளையில் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹுலுபேரா ஜெல்லி கெரிக் வடக்கு மேற்கு சாலையின் 53வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் காயமுற்றவர்களில் 18 பேர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சோங் மாலிம் உப்சி கல்வியியல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த விபத்தில் 15 பேர் உயிரிழந்த வேளையில் மற்றவர்கள் அனைவரும் கடுமையாக காயமுற்றனர். இன்று காலை 10 மணி வரை கிடைக்கப்பெற்ற தகவலின்படி 18 பேர் வீடு திரும்புவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் 15 பேர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 10 பேர் தைப்பிங் மருத்துவமனையிலும் 2 ஈப்போ ராஜபுர் மைசூரி பைனுன் மருத்துவமனையிலும் எஞ்சிய 3 கடா பாலிங் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த 15 பேருக்கு கடும் காயங்கள் ஏற்பட்ட போதிலும் யாரும் தீவிர கண்காணிப்பு வார்டுகளில் அனுமதிக்கப்படவில்லை என்று சுகாதார அமைச்சு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஹஜ்ஜி பெருநாளையொட்டி கடந்த வாரம் திங்கட்கிழமை தொடங்கப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையில் ஜொஹூர் மாநிலத்தில் 83 வாகனங்களை சாலை போக்குவரத்து இலாக்காவான ஜேபிஜே பறிமுதல் செய்து இருப்பதாக அதன் மாநில இயக்குநர் அஸ்மில் ஜைனால் தெரிவித்தார். 7 நாட்களுக்கு நடைபெற்ற இந்த சோதனையில் 45,395 வாகனங்கள் சோதனையிடப்பட்டன. வாகனங்களில் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து நடத்தப்பட்ட இந்த சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த வாகனங்களின் எண்ணிக்கையில் 66 மோட்டார் சைக்கிள்கள் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தவிர 9 கார்கள் மற்றும் இதர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த வாகனங்கள் சாலையை பயன்படுத்துவதற்கு தகுதியற்றவை என்று உறுதி செய்யப்பட்டதாக அஸ்மில் ஜைனால் விளக்கினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.